to 5 டேஸ்க்கு முன்னாடி கோல்டு அண்ட் சில்வர் பற்றின அப்டேட்ஸ் நான் கொடுத்துருந்தேன். சண்டே ஈவினிங்கே வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். கோல்டு அண்ட் சில்வர் வந்து 3 to 5% கரெக்ஷன் இருக்கும். ஒட்டுமொத்தமாக கீழே விழுவறதுக்கான விஷயம் கிடையாது. யாரும் இந்த இடத்துல பேனிக் ஆக வேணாம். திருப்பியும் அக்யூமுலேஷன் பாயிண்ட்ஸை பாருங்க. அக்யூமுலேஷன் பாயிண்ட்ஸ்ன்றது நான் ஏதாவது சில்வர் வந்து 135,000 கிடைச்சது அப்படின்னா தயவுசெய்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ரைட் டைம், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் டைம். திருப்பியும் வந்து கீழே இறங்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இறக்கம் இருக்காது. இந்த ரீசெண்டாக கொடுத்த ஹை நியர்லி 1,55,000 1,50,000 இருந்து 3 to 5% ஆஃப் கரெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில்வர்னோடது மேக்ஸிமம் வந்ததுன்னா 1,35,000 கிட்ட கிடைச்சதுன்னா உங்களுடைய என்ட்ரி ப்ரைஸ் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டாக இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹிட் 2 lakh அண்ட் அபவ் கூட போகிறதுக்கான வாய்ப்பு. மிக முக்கியமான உலகத்தினுடைய வேர்ல்டுனுடைய ஒன் ஆஃப் த நிதி ஆலோசகர் ராபர்ட் கியோஸ்கி அவர் ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காரு. என்னன்னா 7 லட்சம் சில்வர் 1 kg ரேட் வந்து 7 lakhs அண்ட் அபவ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த டைம் பீரியட் ஆஃப் 2 to 3 years. அதையும் இன்னொரு விஷயத்துல கம்பேர் பண்ணியிருக்கு. அப்படி கிரிப்டோவோட காம்படிட்டிவா இருக்க போறது வந்து இந்த சில்வர்னோட ரேட் தான். when comparing to கிரிப்டோ growth கம்பேர் பண்ணும்போது சில்வர்னோட ரேட் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கும். நிறைய கண்ட்ரீஸ் சில்வர் வந்து நிறைய ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கிறதும் ஒரு காரணம் இதுக்கு வந்து சில்வர்னோட ரேட் ஏறுறதுக்கு. ஸோ இட் வில் பி அ ப்ரீஷியஸ் மெட்டல் இன் ஃபியூச்சர் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன். ஸோ இதை சில்வர்னுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட 70,000-80,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது 1 lakh மார்க் கொடுத்ததும் நம்ம தான். நியர்லி 1.5 lakh மார்க் கொடுத்ததும் நம்ம மார்க் கொடுத்துருந்தோம். இந்த இடத்த ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 lakh ரீச் ஆகுன்ற மார்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிளான் பண்ணுங்க. அதர் தென் தட் குவைரிஸ் எல்லா குவைரிஸ்க்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஏதாச்சும் உங்களுக்கு நீடு மார்க்கெட் ஓரியன்டாவோ புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓரியன்டாவோ என்ன நீடு இருந்தாலும் கமெண்ட்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக அதுக்கு உண்டான பதில் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.